புதுசு இது எனக்கு, இந்த ஃபீல்டும் புதுசு. பட் என்னோட பிஸ்னஸே வேறு. எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுறேன். இங்கே வந்திருக்கிற முக்கியமாக நான் வந்து படத்துலையும் ஒரு வீடியோவில் தான் பார்க்குறேன். இவங்களெல்லாம் நேரில் இதுக்கு நான் பார்த்ததில்ல. பட் நீங்கள் ஒரு நேரத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சார் எஸ்எஸ்சி சார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன் இவ்வளோ தூரம் வந்ததுக்காக. மற்றும் பேரரசு சார், பொன்ராம் சார் அண்ட் எஸ்ஆர் பிரபாகரன் சார் அண்டு ஏல் உதயா என்னோட நண்பர் அவருக்கு, மற்றும் மதிவாணன் சார், மதியழகன் சார், அகத்தியன் சார். அகத்தியன் சாரோட சொல்றதை விட காதல் கோட்டை அகத்தியன் தான் இன்ன வரைக்கும் நான் ஞாபகம் இருக்கு. என்னோட அடுத்த வாரிசுக்கும் அந்த ஞாபகம் தான் இருக்கு. அதுக்காக ரொம்ப சந்தோஷம் சார், இந்த அளவு வந்து உட்கார்ந்து எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்துக்காக. மற்றும் மீடியாவுக்கு சொல்லணும்னா நிறைய இதில் பார்த்துருக்கேன், யூடியூப்ஸ்லாம் எல்லாரும் கேட்பாங்க உங்கள் கையில் தான் இருக்குது எல்லா விஷயமுன்ட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சு உண்மையாலுமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த படம் நாங்கள் நல்லபடியாக கொடுத்துருக்கோம் உங்ககிட்ட. பட் அதை கொண்டு போய் சேர்க்கிறதோ அது வெற்றி அடை செய்கிறதோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை கையேற்று கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா நான் முதல் ப்ரொடியூசர், முதல் டைரக்டர். எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் விட வேற ஒரு பிஸ்னஸும் இருக்குது. பட் இந்த டைரக்டரும் கேமராமேன் எடிட்டர் மாதிரி உண்மையாக உழைச்சவங்களுக்காக இந்த படத்தை நான் ஒப்படைக்கிறேன். ஏன்னா இதில் இவ்வளோ குடும்பம் இருக்கா, இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களா, நான் எதிர்பார்க்க உண்மையை நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரிலாம் ஒரு நாள் ஷூட் வந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடே இருக்குது. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இதுக்காக, நைட்டும் பகலும். இன்னொன்று, இந்த படத்தில் நடித்தவங்க நான் என்னோட நினைப்பு என்னன்னா, நடிகர்னா கேரவன் கேட்பாங்க, ஏசியில் தான் இருப்பாங்கன்னு. ஆனால் நிறைய பேரை பார்த்தேன் ரோட்லேயே உட்காந்துருந்தாங்க எங்களுக்காக. வெயிலில், நைட்டில், மழையில், எப்போ கூப்பிட்டாலும் ஒரு மூஞ்சியை சொல்லிச்சிக்காம கோவப்படாமல் ஷூட்டுக்கு வந்துட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் நான் போனதில்லை. பட் எப்படா போனாலும் இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பட் என்னோட முக்கியமாக இன்னொன்று சவுந்தர் சார், ஏன் அவரை பற்றி சொல்லணும்னா, எங்கள் கூட இந்த படத்துக்காக இன்னும் உழைச்சிட்டு இருக்காரு, வராரு, கூடவே வராரு. எங்கள் கூட வரல, நான் போல அவர். பட் அவன் டேரக்டரும் அவரும் சேர்ந்து ஒருத்தரை பார்க்குறதும் அது மாதிரி. அதேமாதிரி சாய்தினா சார், நான் அவர் பாடின நான் ஒரு பெரிய நடிகர் தான் நான் இன்னைக்கு நினச்சிட்டு இருக்கேன், நடிச்சிருக்காரு. பட் ஆனால் அவர் சாதாரணமாக உட்காந்து அட்டச்சின்னு சிச்சின்னு ஷூட்டில் ஜாலியாக இருக்கார். அவர் பாட்டுன்னு ஒரு நடிகர் மாதிரியே இல்லை. ஒரு கேரவேனோ ஒரு ஏசி ரூமோ எதுவுமே கேட்கல என்கிட்ட. வேலாயுதமூர்த்தி சாருக்கும், அப்புறம் நம்ம அவர் பேர் மாற்றிட்டார் சார், அந்த பேர் வரல, புது பேர் எனக்கு, ஜாவா சுந்தரேசன் சார். சாரி சார், இன்னும் மெமரி பண்ணிக்கிறேன் நான், தலையில் கொட்டி பண்ணிக்குவா. சரி சார். அண்ட் வினோதினி மேடம், 2-3 ஆர்டிஸ்ட் நேம்லாம் எனக்கு அந்தளவு வரல. அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த டைம் கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் நம்ம அக்டோபர் 31 அன்னைக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 days முன்னாடி உங்களுக்கு நான் ஷோ போட்டு காட்டுவேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ, ஏன்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் தான் இது. ஒரு அராஜகமோ ஒரு தப்பான இதுவோ அதுவும் கிடையாது. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, இந்த குடும்பத்தோடு வரலாம். எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு எங்களை ஒத்துழைங்க. ஏன்னா நான் திருப்பி இந்த படம் ஜெயிச்சேன்னா நான் இன்னொரு படம் தான் எடுப்பேன், இன்னொரு குடும்பத்தை காப்பாற்றுவேன். 100 குடும்பம் 1000 குடும்பத்தை காப்பாற்ற வருவேன். நான் சப்போஸ் வேறு பிஸ்னஸ் எத்தனை மாதிரி போடலாம் மாட்டேன். உண்மையாக சொல்கிறேன், இன்னொரு படம் எடுப்பேன், இன்னொரு ஃபேமிலியை ஜெயிக்க வைப்பேன். புது டேரக்டர்ஸை தயவு செஞ்சு வரவேங்க. ஏன்னா அவங்களாம் எவ்வளோ டேரக்டர்ஸ் நான் இப்போ தான் பாருங்க, எவ்வளோ பேர் நான் படம் எத்தனை எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுட்டே தெரில. சார் எங்கிட்ட ஒரு படம் இருக்குது, எங்கிட்ட ஒரு படம் வராங்க. பட் அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து இந்த பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் இருக்கணும். ஏன்னா இதில் ரொம்ப கஷ்டம் இருக்குது. உள்ளே வரும்போதே நெகட்டிவ் திங் கூட தான் பேசுகிறாங்க எல்லாருமே. வந்துட்டீங்களா, பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நெகட்டிவாக எனக்கு எப்பவுமே பேச பிடிக்காது சார். யார் எப்படி என்னை கேட்டாலும் எப்படி இருக்கீங்க கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன்னு சொல்லுவேன் எல்லா விஷயத்துலையும். அந்த மாதிரி இன்றைக்கி நான் நல்லா தான் இருக்கேன். பட் இந்த படத்தை எப்படியாவது ஜெயிச்சு கொடுங்க. உங்கள் மீடியாவுக்கு எதுக்கிட்ட இருக்குது, எல்லாத்துக்கும் நன்றி. முக்கியமாக லாஸ்ட்டாக கூல் சுரேஷ் சார்கிட்ட சொல்லிடுறேன். நேற்று தான் டிசைட் பண்ணுமே அவரை, சார் கண்டிப்பாக நீங்கள் வரணுன்னு. அவர் எதுவுமே சொல்லாமல் உடனே வந்து நின்ட்டார். பட் என்ன ப்ரோக்ராமோ தெரியல. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருக்கும் நன்றி. Family and friends, please start.
நான் வாழ்த்துறது பெரிய விஷயம் இல்லை. இந்த படம் ரிலீஸ்க்கு பிறகு தமிழ்நாடே உங்களை வாழ்த்துன்னு நான் நினைக்கிறேன். நம்புறேன். மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளைகள் சொல்லலாம், நண்பர்கள், குறிப்பாக ரொம்ப மரியாதைக்குரிய இயக்குனர் அகத்தியன் அவர்களுக்கு. ஏன்னா நாங்கள்லாம் எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அகத்தியன் சாருடைய அந்த காதல் கோட்டை யாரோ சொல்றாங்க, இன்று வரை எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை, ஒரு ஆழமான காதல் யாருமே சொல்லலை. அப்படித்தான் நான் சொல்லுவேன். அப்படியாப்பட்ட இயக்குனர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பிரசாத் லேப்ல ஒரு நாள் அவரை நான் மீட் பண்ணி விஜய்க்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த வாய்ப்பும் அந்த பொறுப்பினையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படியாப்பட்ட அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து ஒரு ட்ரைலர் பார்க்குறோம் சார், நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே யாருப்பா டைரக்டர்? முதல்ல நான் சமீப காலமாக உங்க எல்லாருக்கும் தெரியும், எந்த சினிமா விழாக்களுக்கும் போறதில்லை. ஏன்னா நான் 7 மணிக்கு டின்னரை முடிச்சுட்டு 9 மணிக்கு கரெக்டாக டான்னு படுத்துருவேன். அதனால தான் இந்த வயசுல இங்கே நின்றுட்டு இருக்கேன். அதனால எந்த விழாக்களுக்கும் நான் கையெடுத்து கும்பிட்டு நான் போறதில்லை. இது பகலாக இருக்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன். அதே நேரத்தில் 11:30 மணிக்கு என்னுடைய அலுவலகத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நேற்றே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, என்னை 11 மணிக்கு தயவு பண்ணி விட்டுருங்கப்பா. அதுக்காக பாதியில் நான் போகிறதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அப்படி ஒரு ட்ரெய்லரை பார்த்த உடனே யாருக்கு அந்த டைரக்டர் புதுசா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே படம் பார்க்கணும்னு, அதுக்கு தான் ட்ரெய்லரே பண்றோம். நம்ம ட்ரெய்லர் எதுக்கு பண்றோம்னா, அந்த ட்ரெய்லரை பார்த்தா அந்த படத்தை பார்க்கணும்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு நம்மளை தூண்டணும். அதான் ட்ரெய்லர். சும்மா அந்த 1.5 நிமிஷம் எதே பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு போறது ட்ரெய்லர் இல்லை. முதல்ல அந்த ட்ரெய்லரை பார்க்குற ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை பார்க்கணும்னு விரும்புவாங்க. அதற்கு முதல்ல இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு 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 ட்ரெய்லர் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ள இருக்க கண்டென்ட், அந்த கதைக்குள்ள இருக்க கண்டென்ட் அவ்வளவு நல்லா இருக்கும்னு நமக்கு தோணுது. அந்த கண்டென்ட் தான் அந்த. இல்லைன்னா சில படங்களுக்கு ட்ரெய்லர் எப்படி பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா அப்படி படங்கள் அப்படித்தான் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டேன், யாரு கேமராமேன்? ஏன்னா அந்த ட்ரெய்லர் நம்மளை கேட்க வைக்குது. யாரு கேமராமேன்? யாரு எடிட்டர்? யார் மியூசிக் டைரக்டர்? நம்ம நேற்று கூப்பிட்டாங்க, நான் ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் அந்த ட்ரெய்லருடைய அந்த அந்த கண்டென்ட்டுடைய அந்த கதையின் கருவம் சொல்றோம்ல,
அந்த நேரேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி அந்த மாடல் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு நேரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கூட கண்டுபிடிக்க கூடாதான் எப்படி நடந்துச்சுன்னு. அதை நான் கதையை சொல்லிட்ட பார்த்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்ல, உங்க நேரேஷன்ல சொல்லிட்டீங்க நீங்க. பட் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சொன்னது தப்பு இல்லை, சில நேரத்தில் தப்பாயிடும். ஆனால் இதில் நீங்க சொன்னது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உண்மையிலேயே. அப்போ எப்படி அவங்க பண்ணியிருப்பானுங்க அந்த கியூரியாசிட்டி, அது அந்த ட்ரைலர்ல இருந்துச்சு. அதுக்கு ஒரு சேலஞ்ச். இன்ஸ்பெக்டர் என்ன இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சிரிப்பே நான் பார்க்கக்கூடாது. சேலஞ்ச். அவர் எப்படியாப்பட்ட இப்படியாப்பட்ட டேஞ்சரோட 3 பசங்க மோதுறாங்க. இதுதான் கதை. கரெக்டா? அவரே பயங்கரமான கிரிமினல். என்ன படத்துல சொல்றேன், படத்துல நீங்க ரொம்ப சாப்பிட்டாலும் தெரியும், எனக்கு கடவுள் பக்தி நினைச்சவர் தெரியும். அந்த அந்த ஒரு ஷாட்ல ஒரு கேரக்டர் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஷாட்ல அந்த பசங்க அப்படின்ற மாதிரி அப்படி இந்த கதைக்குள்ள ஒரு டிக் ஃபார் டாட், ஒரு அதாவது ஒரு இப்ப ட்ரெண்ட் என்னன்னா சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு படம் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படியாவது அந்த போட்ட படத்தை எடுத்துடலாம், ப்ரொடியூசர் சேஃப் ஆயிடுவார். இல்லைன்னா இப்படி இப்படி புதுசா பசங்களை கொண்டாந்து புதுசுல ஃப்ரெஷ்ஷா வச்சு படம் பண்ண, இதுதான் பண்ணணும். இப்போ நடுவில் யாரையாவது வச்சு பண்ணோம்னா ப்ரொடியூசர் காணாம போயிடுவார், டைரக்டர் காணாம போயிடுவார். ஆனால் இங்க நான் குறிப்பா சொல்லணும், நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஆனால் என்னை பேச வைக்குது அந்த படம், அந்த ட்ரைலர் என்ன பேச மறுபடியும் சொல்லணும். இப்படியாப்பட்ட படம் எடுக்கிறதுக்கு யாரும் பைனான்சர் கிடையாது. இப்போ மொத்தத்திலே பைனான்சர் கிடையாது எந்த படத்துக்கும். நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு படம் எடுத்தா அதுக்கு பைனான்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு நல்ல கதைக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்றதுக்கு யாரும் தயாரா இல்லை. நல்ல கதையா நீ எடுப்பா, எடுத்து ரிலீஸ் பண்ணு, யாரும் இல்லை ஃபைனான்ஸ் பண்றதுக்கு. எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டேன் நான் நேற்று. ஒரு 2.5 கோடிக்கு மேல சொன்னாங்க. சார், தயாரிப்பாளர் சார், நீங்க ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற பிசினஸ் சொன்னீங்க, என்ன பிசினஸ் தெரியாது. ஆனா 2.5 கோடி ஒரு இயக்குனரை நம்பி நீங்க படம் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா உங்க நம்பிக்கைக்கு நன்றி. அந்த 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 நம்பிக்கையை ஜெயிக்கும் சார். மனுஷனுக்கு முதல்ல வேணுங்கிறது என்னன்னா நம்பிக்கை. ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். என் வாழ்க்கை அதான். இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெயிப்பேன் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு நாள் ஜெயிப்பேன். இந்த வயசுல மனிதனை இயக்கிறதே அந்த நம்பிக்கை தான் சார். அதுதான் நம்ம எனர்ஜி. ஏஜ்ல அப்புறம், எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்புறம், அறிவுல அப்புறம், திறமையில அப்புறம், நம்பிக்கை உள்ளவன் தான் ஜெயிப்பான். சாதாரண விஷயம் இல்லை சார். நீங்க ஒரு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்றது இன்னைக்கு இப்படியாப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காருப்பா. நீ நிச்சயமா அந்த படம் வெற்றி அடையும் நான் நினைக்கிறேன். அவங்களாம் நினைச்சாங்கன்னா
இப்படியாப்பட்ட நல்ல படங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவங்க. சூப்பர் ஸ்டார் படங்களை கொண்டாடுறாங்க, இப்படிப்பட்ட படங்களை அவங்க கொண்டாடணும். தயவு பண்ணி கேட்டுக்கிறேன். நான் படம் அவர் சொல்லிட்டாரு, படம் காட்ட போறேன்றார் பாருங்க. அதுலேயும் ஒரு வார்த்தை சொன்னார், நல்லா இருந்தா என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னார். நாங்கள் எப்படி வேணாலும் படம் எடுப்போம், என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்ல, அவ்வளவு கான்ஃபிடென்ட்டோட சொல்றேன். அந்த நம்பிக்கைக்கு நீங்க உரமா இருங்க. தயவு பண்ணி உங்களை நானும் அவர் சார்பாக கேட்டுக்கிறேன். நான் எல்லாமே ஒரு ஒரு பாட்டு கேட்டோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாம நம்ம கால் தாளம் போடுறது உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்கும்போது நம்ம தாளம் போட வைக்கிறாரு. இதே உணர்வு தானே படம் பார்க்கிற போது அவனுக்கு இருக்கும். அதனால எல்லாருமே உழைச்சிருக்கிறீங்க. இந்த பசங்க, குட்டி பசங்க, ஐயோ ஏய் எப்படி வாழ்த்துறதுன்னு தெரியல, நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அவங்கள. இந்த 2 பசங்களை வச்சு டைரக்டர் மணிகண்டன் நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்திருந்தார், ஒரு ஏழை தாய், காக்காப்பட்டி. அது வேற, அது கதை வேற கதை, அது இது வேற மாதிரி இருக்குது. அதனால என்னுடைய முழுமையான வாழ்த்துக்கள். அடுத்து நான் எங்கே போனாலும் சமீப காலமாக சொல்ல வேண்டியது இயக்குனர் குகரன் சார், ப்ளீஸ் குகரன் சார் ப்ளீஸ், இந்த படம் வெற்றி அடையும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இப்பத்த ஜெனரேஷன் இந்த வயலண்ட் தான் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, முழு படம் என்னன்னு தெரியாது எனக்கு. வர இயக்குநர்கள்லாம் கட்டி ரத்தம் சத்தம் வேற எதுவுமே கிடையாது, கதையே கிடையாது. இந்த 3 நம்பித்தான் படம் எடுக்கிறாங்க. அப்படி இருந்த போதும்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படியே நீங்க முதல் படம் ஜெயிக்கணும்னு எடுத்தா கூட அடுத்த படங்கள் தான். ஏன்னா ஒரு எழுத்தாளன் தான் நாட்டில் ஒரு எழுச்சியை உண்டாக்க முடியும். எங்க பீரியட்லாம் 80s நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் படம் தான் எடுப்போம். முத்துராமன் சாரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், ஏன்னா ப்ரொடியூசர் சேவாகும். ஸோ என்டர்டெயினிங் படம் தான் எடுப்போம். ஆனால் அதுக்குள்ள ஏதாவது விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவோம். ஒவ்வொரு படத்துக்கு போராடி ரிலீஸ் பண்ணுவோம். அதான் அப்போ ஒவ்வொரு படத்தையும் போராடி தான் ரிலீஸ் பண்ணுவோம். நான் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா என்னுடைய படங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும். நாட்டில் நடக்கிற தவறுகளை தைரியமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரே மீடியா சினிமா. இப்பெல்லாம் யாரும் பத்திரிகையெல்லாம் படிக்கிறது இல்லை. ஸோ உங்களை மாதிரி இளைஞர்கள் சமுதாயத்தை நல்ல வழியா, ஏன்னா சினிமா வேற வாழ்க்கை வேறன்னு இப்போ யாரும் நினைக்கிறது இல்லை சார். சினிமா தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க சார். சினிமாவில் என்ன நடக்குதோ அதை நம்மளும் பண்ணலாம். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் கத்தி எடுத்துட்டு போறாங்க இல்லையா? ஸோ நம்ம சப்போர்ட்டாக இருந்துடக்கூடாது. ஒரு ஒரு எழுத்தாளராக, ஒரு இயக்குனராக நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். ஏன்னா வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம கையில் இறைவன் கொடுத்துருக்கிறது இந்த ஒரு பவர்ஃபுல்லான மீடியா சினிமா. அந்த சினிமாவை நல்ல விதமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். வருங்கால இளைஞர்களுக்கு நம்ம ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருப்போம் என்று உங்களை எல்லாம் கேட்டு, இது தேவையில்லாத விஷயம், ஆனால் இளம் இயக்குநர்களை கேட்டுக்கிறது இதுதான். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபுல் டீமுக்கு அத்தனை பேரை நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை. நல்லா மறுபடியும் சொல்கிறேன். அதை கொண்டு போய் ரீச் பண்ணுறது அவங்க கையில் இருக்குது. அது இப்படியாப்பட்ட படங்களை படம் திருப்பி அந்த ப்ரொடியூசர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். படம் நல்லா இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்கிறாங்க. நல்லா இருந்தால் அந்த படத்தை
கண்டிப்பாக நீங்கள் பாருங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லணும், எல்லாத்துட்டையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகணும். ஏன்னா அப்படியாப்பட்ட படங்களுக்கு முதல்ல அந்த ட்ரைலரை பார்த்துட்டு வந்துடுவாங்க. அந்த ட்ரைலரையும் முதல்ல எல்லாரையும் பார்க்க வைக்கணும். நன்றி, வணக்கம். ஹலோ, அனைவருக்கும் நன்றி. இது தமிழில் எனக்கு முதல் படம். இந்த படம் வந்து மெயினாக டேரக்டர் ஜெயவேல் அவருக்கோசமும் நம்ம ப்ரொடியூசருக்கோசமும் எடுத்தது பண்ணேன். டேரக்டர் வந்து அவர் கதை சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு அவர் பயங்கர லைக் என்ன எல்லா பாட்டுக்கும் லிரிக்ஸ் எல்லாமே அவரே எழுதிட்டு வந்துட்டார். ஸ்டோரி சொல்லும் போதே கையிலே லிரிக்ஸ் கொடுத்துறாரு, இதுதான் படம், இதுதான் பாட்டு, டியூன் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய அந்த கமிட்மெண்ட்டு அண்ட் இந்த படம் ஆக்சுவலி நிறைய தரங்கள் தாண்டி வந்திருக்கு. ஸோ இப்போ ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் ஓவியாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். காட் பிளெஸ். தேங்க்யூ. ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜோட நான் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியுதா இல்லையா தெரியல. ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய லெஜண்ட்லாம் வந்தது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே எனக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா மீடியா, நீங்கள் இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நான் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய அன்பு அண்ணன், இந்த படத்தோட டைரக்டர் எங்களுடைய ஜெயவேல் அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த கதை வந்து எனக்கு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இன்னுமா போயர் தான் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு ஸ்ட்ராங்காக என்னை இந்த படத்தில் வந்து அவர் ஒரு லீடாக பண்ண வச்சுருக்காரு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வேறு யாருனா இருந்தால் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருப்பாங்க. இல்லை போயார் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனால் வெயிட் பண்ணி என்னை பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ஸோ தேங்க்ஸ். அப்புறமா நம்மளுடைய ப்ரொடியூசர் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டூடியோவோட ஓனர் சுரேஷ் அண்ணனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா எங்களை நம்பி, எங்கள் 3 பேரை நம்பி வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணது வந்து வேறு யாராச்சும் பண்ணியிருப்பாங்களான்னா சாத்தியமே கிடையாது. ஸோ எங்களை நம்பி இவ்வளோ போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே இது இவ்வளோ எங்களுக்காக பண்ணது. அதுக்கப்புறமா யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த அளவுக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னுடைய விஜய் டிவி, அப்புறமா மீடியா மிஷன் டீம், ரூஃபா மேம், அப்புறம் என்னோடய அண்ணன் மணி அண்ணன். ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அவங்களாம் இல்லைன்னா அந்த ஸ்டேஜில் நான் நின்று இருப்பேனான்னு டவுட்டு தான். நின்று இருக்க மாட்டேன், உண்மையாக சொல்லணும்னா நின்று இருக்க மாட்டேன். அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் தாண்டி என்னோட ஒரு பெரிய சக்தி ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் நான் வந்துகிட்டே இருக்கேன்னா அதுக்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் யாரால வரவே முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக பேச விரும்பலைன்றதோடைய இங்கே டைம் இல்லை, நிறைய பேர் பேசணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அக்டோபர் 31 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறாது. அதோட எங்களுக்கு இந்த கதை மேலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி படத்தை வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால் இந்த கதை மேலே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதை வந்து நாங்கள் உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறோம். இதை வந்து நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். நீங்கள் தான் வந்து பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து உங்களுக்கு பிடிக்கும், பயங்கரமாக வெற்றி பெறும் அப்படிலாம் உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே வந்ததுக்கு. ஸோ ஓவராலாக எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும். நீங்கள் நிறைய பாடி நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். பிகில் மாஸ்டரில் அழகாக நடிச்சிருந்தீங்க. பட் இதில் வந்து கதையின் நாயகனாக வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இனி வெறும் நடிப்பு தானா? பாட்டெலாம் உங்களுக்கு நாங்கள் கேட்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். ஐயோ அப்படிலாம் இல்லை, எனக்கு மெயின் வந்து பாட்டு தான். ஏன்னா அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, இவங்க எல்லாமே ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாமே வந்து லைவாக பண்ணணும்லேருந்து அடி எல்லாமே வந்து லைவாக தான் பண்ணாங்க, ரியலாக வாங்கினாங்க எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கனவு. யாருக்குமே இவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்காது. நான் எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு வந்து எனக்கான ஸ்க்ரீன் வந்து ஒரு நாள் ஓப்பன் ஆகணும்னே, அந்த நாளுக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
அது இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இது எல்லாமே நடக்கிறது வந்து கடவுளால் மட்டுமே. அதுக்கப்புறமா என்னோடய அப்பா, எங்கள் அப்பா இங்கே இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் மேலே இருந்து ப்ளெஸ் பண்ணுறாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்னுமா நான் வந்து ஓடிட்டே இருக்கேன். என் அம்மாக்காகவும் என் ஃபேமிலிக்காக மட்டும்தான் இன்னும் கூட நான் ஓடிட்டே இருக்கேன். எனக்காக இது வரைக்கும் நான் ஓடினதான் சாத்தியமே கிடையாது. முழுக்க முழுக்க எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இன்னும் கூட கனவுல இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து பாட்டை விட்டுற மாட்டேன்னா கிடையாது. பாட்டு தான் என்னோடய மெயின், அதுதான் என்னோடய லைஃப். ஆனால் ஆக்டிங்காக நான் பண்ணிகிட்டே இருப்பேன். எந்த சான்ஸ் கிடைச்சாலும் பண்ணிகிட்டே இருப்பேன், விடவே மாட்டேன். கண்டிப்பாக ஒரு நாள் சாதிக்கணும்னு ஒரு கர்வம் இருக்குது எனக்குள்ளே. அது நடக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ. நிச்சயமாக பண்ணுவீங்க, டெஃபினட்டாக சாதிப்பீங்க. அப்படியே ஒரு 2 வரி ஆசையாக இருக்குடா நீ பாடுறது கேட்கணும்னு, பக்கத்தில் எல்லாருக்கும் கேட்கணும் தானே, ஒரு 2 வரி பாடுங்க ப்ளீஸ். ஓகே, ஆக்சுவலாக என் அம்மாவுக்காகவே இந்த பாட்டை நான் பாடுறேன். ஆமாம், நான் கொஞ்சம் வேகாத வெயிலையும் காய்ச்சல் வரும் மழையிலையும் எனக்காக உழைத்தாய அம்மா. கணவனை எழுந்து புட்டு சோகத்தையும் மறந்து புட்டு போராடி என்ன வளர்த்தாய அம்மா. வீட்டு வேலை செஞ்சு என்ன வளர்த்தாயம்மா. உன் தேகம் நெருப்பிலிருந்து சாம்பலாகுமா. இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா நீ என் பிள்ளையா பிறக்க வரம் தாமா. எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா நான் உன் பிள்ளையா பிறக்க வரும் தாமா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி and all the very best. நிறைய விஷயங்களை வந்து போகிறதுக்கு நிறைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக அஜய். இங்கே வந்திருக்க அனைத்து நல்ல உள்ளருக்கும் மனமார்ந்த நன்றி. இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் டைரக்டர் ஜெயவேல் அண்ணனுக்காக மனமார்ந்த நன்றி கூறுகிறேன். எங்கள் ப்ரொடியூசர் அண்ணனுக்காக மனமார்ந்த ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தது பெரிய பெரிய கடவுளாக முடியாது. அவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு எங்களுக்கு. நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய உச்சங்களை தொடர்றதுக்கு வாழ்த்துக்கள். ப்ளீஸ் அர்னால்ட். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். எல்லா மீடியாவுக்கும் வணக்கம். எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் வணக்கம். தேங்க்யூ எங்கள் டீம் நம்பி வந்ததுக்கு. எனக்கு இந்த படத்தில் ராம் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு நினச்சி கூட பார்க்கல, ஹீரோ எடுத்தோன்னே ஹீரோ யாருக்கு கொடுத்துட மாட்டாங்க, என் டேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஜெயவேல் சார். அவரை நம்பி, அவர் கதை மேலே நம்பி ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ. என் ஃபேமிலி தான் எனக்கு எல்லாம். என் ஃபேமிலியாலாம் நடிச்சிருக்க மாட்டேன். என் ஃபேமிலிக்கு தேங்க்யூ. என் டீச்சர்ஸ் சொல்லியே ஆகணும். டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் படத்தில் நடித்த அப்பா அம்மா சாம் சார், வினோதினி மேடம் என்ன நிஜ பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க. கரெக்டாக கைட் பண்ணாங்க. ஏதாவது தப்புனாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நம்ம படத்தில் நடித்த அகஸ்டின் அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் மீண்டு வர நம்ம எல்லாரும் வேண்டிப்போம். தேங்க்யூ. ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்க பெரியவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை சொல்லணுன்னா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த ஜெயவேல் சாருக்கு எனக்கு நன்றி. இந்த படம் எனக்கு எல்லோரும் கேட்குற மாதிரி தான் கேட்டாங்க. அந்த மாதிரி இந்த படம் இத்தனை நாள் ஷூட் இருக்குது, ஒரு 5 நாள் 6 நாள் இருக்குது, வந்து பண்ணுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி தான். ஆனால் அதில் பூவையார் தம்பி பண்ணுறோம் அப்படின்னோடனே நான் வேறு எதுவும் பேசவே இல்லை. சரி நான் பண்ணிடுறேண்ணா, படம் பண்ணுறேன், நான் வரேண்ணா அப்படின்ட்டேன். ஏன்னா இல்லை நம்மளாம் ஒன்றா கீழே வரல, அதுக்காக சொல்கிறேன். அதனால் ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா இயக்குனர் வந்து தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சரி அந்த நேரத்தில் நாம் வந்து பண்ணலங்கன்னு இல்லை கதை சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்கக்கூடாது இல்லையா. அதனால் நான் பண்ணுறேன் நான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கிறேன். அவர் ரொம்ப மரியாதையானவர், அன்பானவர். அப்புறம் அந்த டீமில் இருந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக டைரக்டர் கூட இருந்த ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாங்க, லேடி அசிஸ்டன்ட்ஸ்,
அவங்க தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறதுலேருந்து சாப்பாடு போடுற வரைக்கும் எல்லா வேலையும் செய்வாங்க. ரொம்ப நன்றி மேடம், மறக்கவே முடியாது. டைரக்டர் எந்த அளவுக்கு ஓடுறாங்களோ, அவங்க பேர் தெரியல எனக்கு, ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஓடுற டைரக்டர் ஓடுறாரோ அந்த அளவுக்கு அவங்க ஓடுவாங்க. ஏன்னா மறந்துடுவாங்க, பின்னாடி சாரக்கொம்புக்கு எப்பவுமே வேலை கட்டி போட்டுருவாங்கள்ல, அந்த மாதிரி ஓரமாக தூக்கி போட்டு உட்கார வச்சுருக்காங்க. முறையாக அவங்க இங்கே உட்காரணும். ரொம்ப உழைக்கிற ஒரு பெண். அதே மாதிரி இங்கே சவுந்தர், அப்புறம் மாஸ்டர், இன்னும் நிறைய தமிழ் வாழ்த்துக்கள் தமிழ், நிறைய அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இங்கே, நிறைய ஒர்க் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் நல்லா வந்திருக்குது, இன்னும் நல்லா வரணும். நீங்கள் தான் இப்போ சொன்னார் ப்ரொடியூசருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சொன்னீங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம். தயவுசெய்து இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. இந்த மாதிரி இயக்குநர்கள் வரும்போது தான் எங்களை மாதிரி கீழ் நிலையில் இருக்கிற நடிகர்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஏன்னா ஒரு பெரிய படத்தில் போய் படம் பண்ணுறோன்னு போனோன்னா 100 பேரில் என்ன தான் நாங்கள் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் 100 பேரில் ஒருத்தனை தான் ஓரமாக நிற்கணும். அது இங்கே இல்லை. எங்களுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் சார், அப்புறம் இயக்குனர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ அதனால் இந்த மாதிரி படங்களை வரவேற்கணும். ப்ரொடியூசர்ஸை வந்து எந்த இடத்துலையும் பாதிப்புக்கு இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஸோ மீடியா எங்களுக்கு கொஞ்சம் நன்றியோடு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ராம், அப்துல்லா, ஆண்டனி. ட்ரெய்லர் சிறப்பாக இருந்துச்சு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் பேசும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக பேசினார். அவர் விரும்புகிறதும் பாசிட்டிவ் தான், அவர் பேசுனதும் பாசிட்டிவ் தான். ஒரு கதை சொன்னார், இந்த படத்தில் நான் ஜெயிச்சேன்னா, இந்த படத்தை சம்பாதிச்சேன்னா திரும்ப இன்னொரு படம் எடுப்பேன்னார். அதுதான் சினிமா. எந்த தயாரிப்பாளரும் சரி, அதுவும் புதிதாக வர எந்த தயாரிப்பாளரும் சரி, சினிமாவில் வந்து நம்ம நிறையா சம்பாதிச்சு இது ஒரு பிஸ்னஸாக தொடரணுங்கிற மாதிரி எண்ணம் யாருக்கும் இருக்காது. சினிமாவில் ஜெயிக்கணும். இதில் வர பைசா திருப்பி ஒரு படம் எடுக்கணும், அதிலும் ஜெயிச்சா திரும்ப ஒரு படம் எடுக்கணும். இப்படித்தான் போகும். ஒரு படம் எடுத்து அதில் வர லாபத்தில் இல்லை, ஃபோட்டோஸ் வந்தாலே திரும்ப அந்த படத்தையும் போடுவாங்க. அதனால் உங்கள் மாதிரி தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து படம் எடுக்கணும். பொன்ராம் சொன்னது மாதிரி நிறைய புதிய இயக்குநர்களை உருவாக்குங்க. ஆமாம், நிறைய புதிய இயக்குநர்கிட்ட புதிய புதிய விஷயங்கள் கிடைக்கும். விட்டுடைய வாழ்த்துக்கள் சார். அப்புறம் 3 பசங்க சொல்லக்கூடாது, 3 ஹீரோக்கள், கதாநாயகர்கள். பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணுறதை விட அது சேஃப் தான். இதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கு. இந்த பசங்கங்கிறது நம்ம சாதாரண நினச்சக்கூடாது. நம்ம எஸ்டி சொன்ன மாதிரி காக்கா முட்டை அது தங்க முட்டை மாறிடுச்சு. அப்புறம் இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கிய பசங்க மிகப்பெரிய ஹிட்டு. கோழிச்சோடா ஏன்னா பசங்க தான் ஃபுல்லாக, அதுவும் மிகப்பெரிய ஹிட்டு. அதனால் நம்ம வந்து பசங்கன்னு சாதாரண நினச்சக்கூடாது. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது மாதிரி ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு 3 பசங்க இதில் வச்சு ஒரு கதை பெரிய ஹீரோ நினச்சி ஒரு 3 பசங்களை நினச்சி பண்ணுறது பெரிய விஷயம். அதுதான் திறமை. பெரிய ஸ்டாரை வச்சு கதை பண்ணுறதுங்கிறதுலாம் அது திறமை சொல்ல முடியாது, அது வியாபாரமாயிடும். கலைங்கிறது திறமைங்கிறது சிறிய படங்கள் தான் வெளிப்படும். இன்றைக்கி எஸ்ஏஎஸ் சார் வரைக்கும் சார் 80 படம் பண்ணியிருப்பாரா? பண்ணுறா சார் 80 படம். ஆமாம், எஸ்ஏஎஸ் சார் வந்து 80 படம் பண்ணியிருப்பார். அவர் இன்றைக்கும் வியந்து சொல்கிற படம் காதல் கோட்டை. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் என்றைக்கு நினச்சிருக்கும். பெரிய ஸ்டார் வச்சு பண்ணும்போது அந்த நேரத்தில் ஹிட்டு, அந்த நேரத்தில் வசூல் அப்படி போயிடும். என்றைக்கு நிலச்சி நிற்கும்னா ஒரு சிறிய பட்ஜெட்டில்
ஒரு நல்ல கதையோட வர படங்கள் தான் இன்றைக்கி நினச்சி நிற்கும். அதே மாதிரி இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி இந்த டைட்டில் வச்சது பாராட்டணும் இயக்குனருக்கு. ஆனால் இது ஒரு சமத்துவம் தானே, எம்மதம் சம்மதங்கிற வெளிப்படுத்துகிற ஒரு டைட்டில். அமர் அக்பர் அந்தோனி, சங்கர் சலீம் சைமன், ராம் ராபர்ட் ரஹீம் எல்லாமே ஹிட்டு தான். இப்போ ராம் அப்துல்லா அந்தோனி இந்த வருஷம் வந்திருக்கு. இப்போ சமூகத்தில் வந்து எல்லா மதமும் ஒன்று தான், எம்மதமும் சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறதே இன்றைக்கி அதிசயமாக போச்சு. ஒரு விஷயம் டைரக்டர் ஜெயவேல் சார் வந்து சில விஷயம் சினிமாவில் சொல்லும்போது ஜாக்கிரதையாக சொல்லணும். போலீஸ் கண்டுபிடிக்காத அளவுக்கு கொலை பண்ணுறது எப்படின்ட்டு சொல்கிறதே டேஞ்சர் தான். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க எம்மாளுக்கு, ஓ இப்படி பண்ணால் தெரியாதோ அப்படின்ட்டு. இதில் கொஞ்சம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் தெரியக்கூடாத அளவுக்கு போயிருக்காங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ஜிம்மு முன்னெல்லாம் ஒரு 3 மணி 4 மணி நடக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போல்லாம் போஸ்ட்மார்ட்டம் 5 நிமிஷம் நினச்சா கண்டுபிடிக்க போகிறது. அது கொஞ்சம் வகை இருக்குது. ஏற்கனவே ஏகப்பட்ட கொலை நடக்குது. இப்போ பெங்கலாவட்டுக்கு இது படத்தை பார்த்துட்டு இது ஒரு மாட்டி போஸ்ட்மார்ட்டம் போனால் கூட தெரியக்கூடாதுன்ட்டு இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. இதுக்கு மேலே மருத்துவம் வந்து இப்படி பண்ணாலும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒரு சவால் தானே இது. ட்ரெயிலர் ரொம்ப கேஸ்டிங்காக இருந்தது. சொன்ன மாதிரி தான் ஒரு ட்ரெய்லர் வந்து சும்மா ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லரு அப்படின்னா ஒரு சாங் கிட்ட ஒரு ஃபைட்டு ஒரு 5 டைலாக்கு நிரப்பாமல் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை நமக்கு தூண்டணும். ஒரு இயக்குனர் படத்தில் காட்டுற திறமையை விட இப்போல்லாம் ட்ரெய்லரை காட்டணும். ஏன்னா தியேட்டருக்கு மக்கள் வர்றதே இன்றைக்கி அபூர்வமாக இருக்குது. அப்போ 2 மணி நேரம் படத்தில் காட்டுற திறமையை 2 நிமிஷம் ட்ரெய்லரை காட்ட வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி. ஏன்னா நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்துட்டா ஓகே அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, படம் பார்க்கணும் தோண வைக்க வேண்டியது. இப்போ பெரிய ஸ்டார் ரஜி சாராக இருக்கட்டும், விஜய் சார் படமாக இருக்கட்டும், அஜித் சார் படமாக இருக்கட்டும், அது எப்படியோ வந்துடுவாங்க, ஓப்பனிங் வந்துடும். சிறிய படங்களுக்கு ட்ரெய்லர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போலாம் ஃபஸ்ட் லுக்லேயே அவன் கணிச்சிடான். ஃபஸ்ட்டு லுக்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் அவங்க சிந்திச்சு பண்ணியிருந்தாங்கன்னா ஆடியன்ஸு ஓகே ஏதோ சிந்திச்சு டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க, பதவி ஒன்று இருக்கும். யூஸில் பண்ணால் அது மாதிரி ஏற மாட்டேங்குது. 10 11 இருக்கும் அவனே நடிச்சிடான் ஆடியன்ஸ். அப்போ ஆடியன்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரெய்லர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி ட்ரெய்லரும் அந்த மாதிரி படத்தை பார்க்குறதுக்கு தூண்டுது, ஒரு தூண்டுகோலாக இருக்குது. அது உண்மையிலே இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தில் ஒரு டெரர் போலீஸ் மங்கள தீனா சார், ஆமாம் டைலாக் ரொம்ப அது உண்மையில் ஒரு டைலாக்ல நச்சுட்டு இருந்துச்சு. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எங்கள் அதில் சிறுப்புலியே இருக்கக்கூடாதுன்ட்டு அதில் தெரிஞ்சு வச்சு இந்த கேஸில் எவ்வளோ ஒரு தீவிரமாக இருக்காருன்ட்டு. அதில் வில்லனா தெரியல, ஒரு கேஸ் முடிகிற வரைக்கும் அதிலே கவனமாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தான்னா அவன் சரியான போலீஸ் ஆஃபீஸர் தானே. அதனால் இதில் நீ நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தோற்றம் அப்படி இருக்கும். இன்னும் சிலது நம்ம என்ன பண்ணாலும் மூஞ்சியை பார்த்துட்டு உருவத்தை பார்த்துட்டு இல்லைன்னா பார்ப்பாங்க. இது மீறி ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், சீக்கிரம் ஜெயிச்சிடலாம். நம்ம சவுந்தர் சார், நடிகர் சவுந்தர், அவர் எனக்கு பிடிச்ச விஷயம் தொடர் போராட்டம், தொடர் முயற்சி. சினிமா 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 சினிமாக்குள்ள என்னைக்காவது பெரிய அளவு ஜெயிச்சிடணும். போயிட்டே இருப்பார். இப்படி சொன்னார்ல அந்த பாசிட்டிவ் இவர்கிட்ட ஃபுல்லாக பாசிட்டிவ் தான் சார். ஆமாம், ரத்தமும் பாசிட்டிவ் தான், முயற்சி பாசிட்டிவ் தான். சீக்கிரம் இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் வந்துடுவீங்க. சினிமா ஒரு ரொம்ப அற்புதமானது. என்னெல்லாம் பார்த்தா சினிமாவில் இருக்க எனக்கெல்லாம் பாக்கியம்.
சினிமாவில் நம்ம படம் பண்ணிட்டோம், நான் சினிமா இயக்குனர் ஆகிட்டோம். நமக்கு தொழில் சினிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியமான விஷயம். இப்போ இந்த டைட்டில் 3 மாதம் சினிமாவில் ஒரு ஹீரோ ஜெயிச்சிட்டாலும் பெரிய ஹீரோ ஆகிட்டா அவங்களுக்கு எல்லா சைட்லையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இந்துக்கள்லையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, இஸ்லாமியர்லையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்தவர்லையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்போ சினிமாவில் தான் ஒருத்தர் ஒரு நடிகர் ஜெயிச்சாருன்னா அவர் எந்த மதமும் பார்க்குறதில்ல. அவர் நடிப்பு பிடிச்சிருக்கா, நாம் எந்த மதமாக இருந்தாலும் ரசிப்போம். ஹிந்தி ஃபீல்டில் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிறது அமீர் கான், சல்மான் கான், எல்லாம் கான் வேணா தெரிஞ்சு வச்ச விஷயம். ஆனால் எல்லா மதத்துலையும் அவருக்கு இன்றைக்கி ஃபேன்ஸ், எல்லா மதத்துலையும் ஃபேன்ஸ் இருந்தால் தான் அவங்க சூப்பர் ஸ்டார் இருக்க முடியும். அப்போ இன்றைக்கி இந்தியில் நிறைய இஸ்லாமியர் நடிகர் தான் உச்சத்தில் இருக்காங்க. அப்போ எல்லா மதத்திலும் ரசிக்கிறதுனால தான் அவங்க உச்சத்தில் இருக்காங்க. இங்கே தமிழ்லையும் அப்படித்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான். அவர் ராவந்தர் பக்தர் சொல்வார், பாபாம்பார், அடிக்கடி இமயமலை போவார். ஆனால் அவருக்கு எல்லா மதத்திலும் அவருக்கு ரசிகர்கள் உண்டு. அவர் நடிப்பு எல்லா மதத்தினருக்கும் பிடிச்சிருக்கு. சாமி இல்லம்பார், நாத்தியம் பேசுவார் கமல்ஹாசன் சார். அவருக்கும் அவர் சாமி இல்லம்பார், ஆனால் அவருக்கும் எல்லா மதத்தையும் சாமியை நம்புகிறவங்களுக்கும் அவர் நடிப்பு பிடிக்கும். இது சினிமாவில் தான் இந்த அற்புதம். நீ எந்த மதமாக இரு, உன்னோட திறமை எனக்கு பிடிச்சிருக்கா, நான் உன்னை ரசிப்பேன். அந்த சினிமாவில் தான். அப்போ சினிமாவில் தான் இந்த மத நல்லிணக்கங்கிறது சினிமாவில் தான் இருக்குது, அரசியல் இல்லை, சினிமாவில் தான் இருக்குது. மதத்தை பிரித்து மதத்துக்குள்ளே பிரிவினை உண்டாக்கி அதில் பொழப்பு நடத்துறது யாருன்னா அரசியல்வாதிகள் தான். சினிமாக்காரன் எவ்வளோ மேல், எவ்வளோ மேல். இந்த மதத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம், இந்த மதத்துக்கு ஆதரவாக இருக்கோம் அப்படி சொல்லி ஓட்டுக்காக மதத்துக்குள்ளே பிரித்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம். அப்படிங்கும்போது மதங்கிறது பக்திக்காக இருக்கணும், இன்னைக்கு ஓட்டுக்காக இருக்கு. அப்போ இன்னைக்கு மத ரீதியாக மக்களை பிரிக்கிறதே அரசியல் தான். ஆனால் எங்கள் சினிமா ஒன்று சேர்க்குது. அந்த ஒன்று சேர்க்குறது தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி. இந்த டைட்டிலுக்கு எங்கள் சினிமா துறை ரொம்ப ரொம்ப பொருத்தம். இங்கே எங்கள் சினிமா துறையில் ஜாதி இருக்காது, மத வேறுபாடு இருக்காது. திறமை யார்கிட்ட இருக்கோ அவனை அந்த சினிமா கொண்டாடும், என் மதம் பார்க்காது. முன்னாடி ஜெயவேல் புதுசாக இருந்தாலும் இந்த டைட்டில் ரொம்ப நாளாச்சு. ஒன்றே குலம் ஒருவனே தேவங்கிற வார்த்தையை கேட்டு ரொம்ப நாளாச்சு. எம்மதும் சம்மதமும் சூழ் கேட்டு அந்த வார்த்தை கேட்டு ரொம்ப காலமாச்சு. நிறைய படங்கள் வருது. ஒரு சாமி படம் நினச்சி உள்ளே போனால் அவன் சாமி கிண்டல் பண்ணுறான். டைட் வச்சுறாங்க சாமி படம் மாதிரி, உள்ளே போனால் தெய்வத்தை கிண்டல் பண்ணுறதா இருக்குது. அதை தெய்வத்தை கிண்டல் பண்ணி நீ சம்பாதிச்சு எல்லாத்தை புண்ணியம். ஆனால் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி டைட்டில் எனக்கு பிடிச்சது, ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருக்கு. இயக்குனரோட திறமை ரொம்ப இதில் வெளிப்பட்டுருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தொடர்ந்து ப்ரொடியூசர்கள் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும் சார். தொடர்ந்து புதிய இயக்குனருக்கு படம் கொடுங்க. ஜெயவேல் அடுத்து ஒரு வெற்றிப்பட இயக்குனராக விரைவில் அடுத்த படத்தை தொடரணும். மும்மூர்த்திகள், முக்கணிகள் எப்படின்னா சொல்லலாம். ஆமாம், 3 பேரும் அடுத்து பெரிய இப்போலாம் டக்குன்னு ஒரு 5 வயசில் மீசம் வச்சுருது. இப்போலாம் கேப் போட்டால் அவங்க ஹீரோ ஆகிறாங்க. இப்போ பசங்கள் பாதி ஹீரோ ஆகிட்டாங்க. சீக்கிரம் நீங்கள் எல்லோரும் ஹீரோ ஆயிடணும். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கலைத்துறையின் அனைத்து ஜாம்பவான் அவர்களுக்கும்,
பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு இருக்கிறது ராம் அப்துல்லா ஆண்டனி படத்தோட ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரைலர். விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக ஒரு சின்ன படம்னு சொல்கிறாங்க, ஆனால் படத்தில் சின்ன படம் பெரிய படம்னு எதுவுமே இல்லை. நல்லா இருக்க படம்லாம் பெரிய படம் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த என்டையர் குரூவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். டைரக்டர் ஜெயவேல் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலன்னு சொன்னார். ரொம்ப அதிசயமாக இருக்குது. ரொம்ப ஒரு திறமையான ஒரு படைப்பாளி நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்காரு. அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த 3 சிறுவர்கள் சொல்லக்கூடாது, அவங்க ஒரு அடல்ட் ஏஜில் இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா செல்வராகவன் சார் படத்துக்கு அப்புறம் நான் ஒரு நார்த் மெட்ராஸு வெற்றிமாறன் சாருக்கு அப்புறம் ஜெயவேல் சார் இந்த பசங்களை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு இந்த கடன் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலாக இல்லை, மெயினாக லீட் ரோலாக தெரியல. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது ட்ரெய்லர். எஸ்எஸ்சி சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெய்லர் தான் நம்மளை புல் பண்ணோம் உள்ள. இந்த படத்தில் அவ்வளவு சிறப்பாக இருக்குது. கேமராமேன் ஒர்க் விஜய் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. சாங், கோரியோகிராஃபர், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருமே அவங்களால என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அது பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம கலை போராளி சௌந்தர் ஒரு போராட்டத்துக்காக ஒரு மனுஷன் தன்னை எப்படியெல்லாம் தயார்படுத்தி உழைச்சி இப்போ கூட ரொம்ப முடியல, ஓஆர்எஸ் குடிச்சிக்கிட்டு ஸ்டேஜுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு. சௌந்தர் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைக்கு நீங்கள் வருவீங்க. கண்டிப்பாக நிறைய பயணிக்கிறோம், நிறைய பேசுகிறாரு, நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. அதாவது நம்ம பாசிட்டிவாக சில விஷயங்களை செய்யும்போது இந்த யூனிவர்ஸ் நம்மளை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம். இண்டஸ்ட்ரி இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. எஸ்பெஷலி ப்ரொடியூசர் கவுன்சில் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர், யாருமே ப்ரொடியூசருக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆள் இல்லைங்க. ஒரு நல்ல கதைகளோடு இருக்கிற டைரக்டர்ஸுக்கு இப்போ கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்தி ஒரு வெற்றியான படத்தை கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ராங்கான ஸ்பேஸில் இருக்கோம். ஓடிடி பிஸ்னஸ் இல்லை, ஹிந்தி செத்துருச்சு, டிஜிட்டல் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ அவங்க மோனோபோலியாக நம்மளை அட்டாக் பண்ணுற நிலைமையில் இருக்கோம். பட் இதெல்லாம் ஒரு 1 இயரில் சரியாயிடும் நம்புகிறேன். ஆனால் தேட்டர் எப்படி ஆயிடுச்சுன்னா அப்படியே மாறி பழைய காலத்தில் இருக்கிற தேட்டர் நிலைமை வந்திருக்கு. நல்ல படங்கள் கண்டிப்பாக ஓடுது. அது ஒரு ரப்பர் பந்தாகட்டும், ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த படமும் நல்ல படமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நல்லபடியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர் சார், நான் பேசவே தெரியாதுன்னு சொன்னார். ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கு வேறு தொழில் இருக்குன்னு சொன்னார். சார் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த தொழில் உங்களுக்கு இன்னொரு தொழிலாக வந்து இந்த படத்தை மூலமாக பெரும் வெற்றி பெறுவீங்க. இன்னும் நிறைய படம் நீங்கள் எடுப்பீங்க. உங்களோட எக்ஸிஸ்டிங் படம் கண்டிப்பாக வேறு பண்ணுற தொழில் இது மாதிரி இல்லை. இந்த படம் ஒரு படம் உங்களை ஒரு வெள்ளிக்கிழமை உங்கள் நிலைமை மாறும். அது இந்த 31ஆம் தேதி மாறும் நான் நம்புகிறேன். ஸ்டேஜில் இருக்க அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்ச இயக்குநர்கள் இருக்காங்க. நன்றி, வணக்கம் உங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. என்னுடைய குடும்ப நண்பர்கள், பத்திரிகை மீடியா நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். இது ராம் அப்துல்லா ஆண்டனி என்னோட படம் மாதிரி தான். ஆக்சுவலாக என்னை எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் உங்கள் சப்போர்ட் தேவைன்றது தான் என்னுடைய ஆசை. இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தெரியும் சில விஷயங்கள் பிரச்சனை நடந்தது. பட் அதை மீறி இந்த படம் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த படம் இந்த ஸ்டேஜில் நிற்கிதுன்னா ஒரே ஒரு மனிதர் தான் காரணம். அவர் கிளமெண்ட் சுரேஷ் ப்ரொடியூசர் சார். அவர் மட்டும்தான் காரணம். நான் அதுக்கு ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி டைரக்டர் ஜெயவேல் நான் ரொம்ப பாராட்டுறேன். சூப்பராக இருக்குது ட்ரெய்லர், எக்ஸலண்ட்டாக இருந்தது ட்ரெய்லர். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஃபுட்டேஜில் கொஞ்சம் பார்த்தேன். பட் இந்த ட்ரெய்லர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. மேக்கிங்கே ரொம்ப சவனாக இருக்குது. என்னுடைய டிஓபி எல்கே விஜய் கிட்டத்தட்ட என்னுடைய முதல் கசுராஜா படத்துலலாம் அசிஸ்டன்ட் டிஓபியாக இருந்தார். ஸோ நிறைய என்னுடைய படங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் அவர் தான் என்னோடய டிஓபி. ஸோ அது மாதிரி ஒரு டிஓபி அவர் நல்லா பண்ணியிருக்கார். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குது. ஒரு படமே சொன்ன மாதிரி பெரிய படமாக தெரியுது இந்த படம், ராம் அப்துல்லா ஆண்டனி. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே 3 பேர் அந்த பசங்க. ஸோ ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவருடைய பெர்ஃபார்மன்ஸும். குறிப்பாக என்னுடைய அன்பு தம்பி, என்னுடைய நண்பர் சௌந்தர் நல்லதுலேயும் இருப்பான், கெட்டதுலேயும் இருப்பான், எல்லாத்துலேயுமே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதம் உள்ள ஒரு மனிதர்னா சௌந்தர் நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் எப்பயுமே அப்படிதான்.
எந்த விதமாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் யார் என்ன கூப்பிட்றாலும் ஒருத்தருக்கு ஹெல்ப்பு, ஒருத்தருக்கு எந்த விஷயம்னா எதையுமே எதிர்பார்க்காம பண்ணுற ஒரு சவுந்தர் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டார் கேஸ்ட் வந்து சுரேஷ் சார் சொல்லும்போது, சார் பெஸ்ட்டு சாய்ஸ் சார் சவுந்தர் போடுங்கன்னு சொன்னேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் சவுந்தர் இருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு. ஒரு படம் நல்லா வரும்போது பத்திரிகை மீடியா வந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணும் சார், அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இன்றைக்கி மதியழகன் சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஓடிடி அந்த பிஸ்னஸ் எல்லாம் மாறி ரிவர்ஸ் ஆகி இன்றைக்கி வந்து தியேட்டர்களில் வந்து படம் நல்லா ஓடுது. ஸோ இங்கே வந்து நான் ஒரே 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னுடைய அக்யூஸ்ட் படம் வெற்றிக்கு மிக 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 முக்கிய காரணம் கிளமன் சுரேஷ் சார் அவர்கள். ஏன்னா அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் அவர் ஃப்ரேம்லேயே வரல. ஆனால் அந்த படம் நான் வந்து தேங்க்ஸ் மீட்டில் கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், கிளமன் சுரேஷ் சார்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவர் தான் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸுடைய ப்ரொடியூசர் கிளமன் சுரேஷ் சார். என்னுடைய படத்துக்கு அக்யூஸ் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்து எனக்கு கூடயே இருந்து எனக்கு என்ன வெற்றிக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். ஸோ இது வந்து சார் இது என் படம், நீங்கள் எந்த இடத்துல ப்ரொமோஷனுக்கோ எந்த இடத்துல இந்த படத்தில் இறங்கி வேலை செய்யணுனாலும் நான் உங்களுக்காக தயாராக இருக்கேன். கண்டிப்பாக நான் வருவேன். டெஃபினட்டாக ஆர்னவ் வாழ்த்துக்கள் ஆர்னவ். நான் வெப் சீரிஸோட ஒரு படம் ஆர்னவ் கூட பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல ஸ்டார் காஸ்ட் இதில் எல்லாருமே. ஸோ சந்தோஷம். குறிப்பாக வந்து ஒரு கட்டத்தில் ஜெயவேல் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே கிளமன் சுரேஷ் சாரை வந்து நீங்கள் வந்து மதிச்சுக்கிட்டே இருக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில், சினிமா இருக்கிற சூழ்நிலையில் இந்த படம் எங்கெங்கேயோ ஒரு மாதிரி ஒரு நிலைமையை போனாலும் சுரேஷ் சார்ன்ற ஒருத்தர் நல்ல மனிதர், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நான் சீமகாலமாக பார்க்கவே இல்லைங்க. அதான் உண்மை. சீமகாலமாக இந்த மாதிரி ஒரு நல்ல மனசுள்ள மனிதர், அதாவது அவருக்கு நிறைய தொழில் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் இருந்தாலுமே சினிமாவை அவ்வளோ நேசிக்கிறாரு. நேசித்து இந்த படம் வந்து மிக 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 முக்கியமாக வந்து ஒரு டைரக்டரை நம்பி அந்த படத்தை வந்து இன்றைக்கி வந்து எடுத்து, சார் இல்லை சார் இது வந்துடும் சார் அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு கட்டத்தில் இந்த டைரக்டரையே தூக்குற மாதிரிலாம் ஒரு நிலைமை வந்ததுக்கப்புறமா கூட சுரேஷ் சார் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணார். ஜெய்வேல் எங்கே இருக்கார் ஜெய்வேல்? ஸோ அவர் சுரேஷ் சார் வந்து அவர் தான் சொன்னார், சார் டேரக்டரோட லைஃபு, டேரக்டரோடைய வாழ்க்கை சார், விட்டுறக்கூடாது சார், டேரக்டரோட லைஃப் சார் இது அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர் தான் வேணும் சார், அவர் வச்சே பண்ணுறேன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். நீங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் சுரேஷ் சார் தான் நீங்கள் என்றைக்குமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அவர் கண்டிப்பாக வந்து நிறைய படம் எடுப்பாருங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் தான். அதில் வந்து அவர் தொட்டாலே சக்ஸஸ்ன்றது தான் எனக்கு தெரியும். அவர் தொட்டாலே சக்ஸஸ் தான். நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக வரும். எனக்கு என்னென்னா சார், நம்ம மதியம் சொன்ன மாதிரி தான், படம் கரெக்டான டேட்டில் ரிலீஸு, கரெக்டான டைமில் வந்து அந்த படம் வந்து வெளியில் வந்து நீங்கள் படம் அவர் பெரிய லாபம் கூட வேண்டாம், அவர் படம் போட்ட காசு இருந்தாலே 10 பேர் 10-15 பேருக்கு லைஃப் கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர் தான். இந்த மாதிரி ப்ரொடியூசரை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசரை வந்து நாம் என்கரேஜ் பண்ணி நாம் வந்து இந்த சினிமாவில் வந்து நிறைய பேர் வந்து பேஷனோட வராங்க. அது ஒரு படம் 2 படம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து நிச்சயமாக ஜெயிக்க வைக்கணும். நம்ம எல்லோரும் ஜெயிக்க வச்சா நிச்சயமாக இருக்கும். எனக்கு ஒரு சந்தோஷம். அடுத்து வந்து இது சொல்லாமல் தெரில சார், அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷனில் நான் நடிக்கிறேன் அடுத்த படம். ஸோ சுரேஷ் சார்கிட்ட நான் வந்து அவர் சொன்னார், இல்லை சார் சேர்ந்து பண்ணுவேன் சார். கண்டிப்பாக சார், நான் வந்து உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து உங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு சம்பளம் கூட வேணாம் சார். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அவர் நீங்கள் அந்த படம் லாபம் வரும்போது நீங்கள் கொடுங்க சார். நிச்சயமாக வந்து அடுத்த நான் நிறைய படங்கள் ஒரு 3 படம் கமிட் பண்ணுறதுல இந்த சுரேஷ் சாருக்கு நான் அடுத்த படம் பண்ணுறேன், கன்ஃபார்மாக ஒரு படம் பண்ணுறேன்றது தான் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நிச்சயமாக ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எல்லாருக்கும் பத்திரிகை மீடியா நான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு படமும் நீங்கள் எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்க, எல்லாமே சக்ஸஸ் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ தேட்டராக மாறிடுச்சு. தேட்டரு வந்து அதுக்கப்புறமா தான் அந்த தேட்டரை நல்லா ஓடினதுக்கப்புறமா தான் ஓடிடிகள் வராங்க, டிஜிட்டல்ஸ் வராங்க, எல்லாருமே வராங்க. அதுவே வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, எல்லாமே இருக்குது சார். கரெக்டான ரிலீஸ்க்கு மட்டும் நம்ம வந்து உட்காந்து போராடுவோம் சார். இங்கே பேரரசர் இருக்காங்க, எல்லா டேரக்டர்ஸ் இருக்காங்க. இதை வந்து கரெக்டாக அந்த ரிலீஸ் வந்து கரெக்டாக சார். ஏன்னா ஒவ்வொரு படங்களும் வந்து தேட்டருக்கு இருக்கும்போது எனக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய லேபிள் தேவைப்படுது சார். அந்த லேபிளாக அந்த மேடையில் உள்ளவங்க எல்லாரும் இருக்கணுன்றது என்னோட ஆசை சார். ஒரு லேபிள் தேவைப்படுது. எந்த இடத்துலையுமே ஒரு தேட்டர் கொடுக்கப்படுது, ஓகே இவங்க ப்ரெசன்ஸ் அந்த ப்ரெசன்ஸ் தேவைப்படுது. பட் சில பேர் இங்கே இண்டஸ்ட்ரியில் என்னவா இருக்காங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு லேபிள் வேணுன்றதுக்காக வந்து அவங்களாம் வந்து இந்த மாதிரி நல்ல படங்களை மதிக்கிறதே கிடையாது.
அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுத்தா நீங்கள் எவ்வளோ பணம் தருவீங்கன்னு அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, படமும் நம்ம எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஒருத்தங்கிட்ட காசு கொடுத்து அந்த நிலைமை சினிமாவில் வரவே கூடாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்கள் வந்து ஓடணும். அது ஓடுறதுக்கு இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாருமே ரிலீஸ் அன்னைக்கு ஒரு ஆஃபீஸில் உட்காந்து நம்ம வந்து அந்த படத்தை ரிலீஸ்க்கு நம்ம எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணணுமோ, பேரர் சார் இருக்காங்க, பொன்ராம் சார் இருக்காங்க, சார் நீங்கள் உங்கள் டியூட்டோ இல்லை உங்களுடைய பேட்டிகளோ உங்களுடைய விஷயங்களோ, எனக்கு பேரர் சார் எப்படி அக்யூஸ்டுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாரோ அது மாதிரி இந்த படத்துக்கும் எல்லாரும் நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய ஜெயிக்க வச்சா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ், சுரேஷ் சார் மாதிரி ப்ரொடியூசர் நிறைய படம் எடுப்பாங்க. ஜெயவேல் மாதிரி ஒரு நல்ல இயக்குனர் மிக பெருசாக வருவார். அவருடைய ஒரு போராளி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். எனக்கு வந்து இந்த படம் வந்து கரெக்டாக வந்துடணும்னு சொல்லி எனக்கு குத்தம்பாக்கத்தில் ஷூட்டிங்லாம் வந்து நிற்பார். சார் எப்படியாவது சுரேஷ் சார்கிட்ட பேசுங்க சார், இது வந்து நிற்கணும் சார், ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது. அப்படி வரும்போது தொடர்ந்து விஜய் எல்கே விஜயும் இவரும் வந்து தொடர்ந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஆனால் எல்லாத்தையும் மீறி சுரேஷ் சார் ரொம்ப தெளிவாக இருந்தார். இந்த படம் நான் எடுக்கிறேன், இந்த பசங்களுக்கு நான் லைஃப் கொடுக்குறேன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் சுரேஷ் சார். அவருக்காக மட்டுமே இந்த விழாவுக்கு வந்து நான் வந்திருக்கேன். இனிமேலும் அவருக்காக நான் எப்பயுமே இருப்பேன். நிச்சயமாக பத்திரிகை மீடியா வந்து என் படங்களுக்கு எல்லா படங்களும் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ, நல்ல படங்கள் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கணுன்றது எனக்கு ஆசை. நிச்சயமாக ஒரு மாதிரி இந்த படம் வந்து ஜெயிச்சா எல்லாருக்கும் லைஃபு. தேங்க்யூ, நன்றி. நிச்சயமாக எல்லாருமே கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும் சார். சுரேஷ் சார், உங்கள் நல்ல மனசுக்கு எப்பயும் நல்லா இருப்பீங்க சார். தேங்க்யூ சார். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இவ்வளோ ஷார்ட்டானா இப்படி தான் பேச முடியும். அங்கே வேற கமலா தேட்டரால் ட்டே இருக்காரு. ஸோ மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலகில் தடம் பதித்து எங்கள் படத்திற்கு வாழ்த்த வந்தவர்களுக்கும், இதில் இருக்கும் ஊடக நண்பர்களுக்கும், படத்தில் நடித்தவர்களை உற்சாகப்படுத்தி கைத்தட்டி அவங்களுடைய உறவுகளும் நட்புகளும் வந்திருக்கிற உங்களுக்கும், மேலும் உற்சாகப்படுத்துவதற்காக லாரி டெம்போலெல்லாம் களம் இறங்கி இருக்கிற சவுந்தரராஜாவோட ரசிகர்களுக்கும், பல பேரை களம் இறக்கியிருக்க போல இருக்க ராஜா, எல்லோருக்கும் நன்றி. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கிடுகிடுன்னு பேசுகிறேன், ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், அதனால் டைம் விட்டு கேப் கொடுத்துக்கலாம் நேரம் இல்லை. ப்ரொடியூசர் சாரை சொல்லணும். இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த ட்ரைலரை பார்த்து இந்த ட்ரைலர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வாங்கலான்னு தோணுது, இந்த படத்தை பார்க்கலான்னு தோணுது அப்படின்னா அது தோணலாம், அது ஈஸி. ஆனால் இந்த படம் இப்படி தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு சொன்ன கதையை வச்சு விஷயத்தை வச்சு புரிஞ்சு ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு வராரு பாருங்க, அது எவ்வளோ ஒரு ஃபோர்காஸ்ட் திங்கிங் அந்த ப்ரொடியூசருக்கு இருக்கும். இந்த கதை மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கும். இப்போ வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கமர்ஷியல் ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, எவ்வளோ காசு போட்டால் எவ்வளோ வரும், யாருக்கு பிஸ்னஸ் இருக்குது, என்ன தேட்டரில் பிடிக்கும், இப்படிலாம் பார்த்து வராமல் நல்ல பசங்க நல்ல கதை, ஓகே நான் எடுக்கிறேங்க அப்படின்னு வந்தார் பாருங்க. அதுக்காகவே கிளமன் சுரேஷ் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், சந்தோஷங்கள். அதற்கு பிறகு இந்த படத்தில் என்னுடைய ரோலை பற்றி சொல்லணும். இந்த ரோலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெயவேல் அவர்கள் கூப்பிடும்போது, சார் இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டு, இதுதான் சார் பேமெண்ட்டு. சரி, ஒரு 3 ஹீரோ நடிக்கிறாங்க சார். சரி, இதில் ஒரு நான் எந்த ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடிக்கிறேன்? ஃப்ரெண்டாக இல்லை சார், அப்பாவை நடிக்கிறீங்க. அவ்வளோ வயசானவனா நடிக்கணும்? இல்லை சார், ஹீரோவாக நடிக்கிறது 3 பசங்க சார் அப்படின்னாரு. ஸோ அதில் ஒரு பையனாக நடிக்கணும்னாங்க. சரி ஓகே, பேர் வினோதினி அப்படின்ட்டாங்க. ஒரு ஐயங்கார் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். சரின்னு சொல்லி உள்ளே போயாச்சு. லோ பட்ஜெட் ஃபிலிம். நாங்கள் என்னன்னு பார்த்தா கேரவன் இல்லை, சாப்பாடு எங்கேருந்தோ பக்கத்துலேருந்து கடையில் வருதுன்றாங்க. அசிஸ்டண்ட்டு பார்த்தா 2 பேர் 3 பேர், இதுக்கு மேலே இல்லை. எங்கேயாவது தங்கிறதுக்கு எதாவது இருக்குன்னா வீட்டு அந்த ஏரியாவே ஏதோ திருவள்ளூர் ரூட்டில் ஏதோ ஒரு வீடு போல இருக்குது. பக்கத்தில் அந்த வீட்டில் சொல்லியிருக்கோம், மேலே போய் இருந்துங்க சார். நாங்கள் மேலே போனால் சரி அங்கே ஏதோ ஹால்கள் இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக கொடி கட்டி, பாவாடை, ஜட்டி, பட்டாப்பட்டி, ட்ராயர் எல்லாம் அந்த எல்லாத்தையும் ஒதுக்கி கிட்டத்தட்ட அந்த வீட்டை தூர்வாரி அங்கே நாங்கள் தங்கி, இன்னொரு சில நேரத்தில் பார்த்தா ஏதோ ஒரு ரூம், சார் இங்கே இந்த ஏரியாவில் இந்த ரூமில் தான் சார் இருக்குது அப்படின்னு. அந்த ரூமுக்குள்ளே போனால் எனி டைம் ரைடு வர மாதிரியே இருக்குது அந்த ரூம். ஐயோ என்னடா இங்கே. அடுத்து பார்த்தா ஒரு கல்யாண சத்திரத்தில் ஒரு ரூமு. இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க சார். என்னென்னமோ காமெடி. இது என்னடா லோ பட்ஜெட் பண்ணுமா இல்லை பிலோ பட்ஜெட் ஃபில்மான்னு எனக்கே குழப்பம். ஆனால் இதிலெல்லாம் பண்ணாங்க சார். ஸ்க்ரீனில் காம்ப்ரமைஸே கிடையாது. இந்த ஜெயவேல் சாருக்கு ஒரு அழகான ஒரு இந்த 3 பேரை சொல்லி ஆகணும் சார். சூப்பர். அதாவது ஜெயவேல் சார் டைரக்டர், ப்ளஸ் இந்த கேமராமேன் விஜய் சார், எடிட்டர் வினோத். அற்புதமான காம்பினேஷன். என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, காம்ப்ரமைஸே இல்லை.
அப்புறம் எனக்கு இன்னொன்று சொல்லிட்டார், சார் இந்த படத்தில் நீங்கள் எதுவும் காமெடி பண்ணிடாதீங்க. சார் ஏதாவது ஏன்னா அதுக்காக தானே சார் கூப்பிடுவேன், இல்லை படத்தை எதாவது பண்ணி கெடுத்துடாதீங்க சார் படத்தை தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி என்ன ஒரு சீரியஸ் ரோலில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அப்படியே ஜெனியூனாக ஒரு பையனோட அப்பாவாக நடிக்க வச்சார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எனக்கு ரோல் பண்ணுறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. இவங்க 3 பேரும் ஏதாவது ஒன்றா கூட உடனே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வினோத் அண்ட் விஜய் எல்லாம் சேர்ந்து இதை எடுத்துக்கலாமா, இதை பண்ணிக்கலாமா, இல்லை சார் 1 more போயிடலாம் சார்னு டீட்டெயில்டாக எடுத்தாங்க சார். உள்ளுக்குள்ளே இங்கே வெளியில் எவ்வளோ சிக்கனம் பண்ணாங்களோ உள்ளே அதை அப்படியே பிரம்மாண்டமாக காட்டிட்டாங்க, ஸ்க்ரீனுக்குள்ளே பிரம்மாண்டத்தை காட்டிட்டாங்க. அவ்வளோ நல்ல கதை, நல்ல ஒரு விஷயம். அதாவது முதல் படம் எடுக்க வரவங்க எல்லாருக்குமே ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை பண்ணுவோம், டக்குன்னு ஒரு காசை பார்ப்போம், அப்புறம் பண்ணிக்கலாம்ல. எடுத்தவுடனே ஒரு படத்தில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட அழகான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இந்த ஒரு எண்ணத்துக்காகவே இந்த ஜெயவேல் சாரையும் அவரோட டீமையும் ப்ரொடியூசரையும் நான் பாராட்டியே ஆகணும் சார். அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த 3 சிங்கங்கள் சார். என்ன சார் இந்த வயசில் நான் இந்த அளவு திறமையாக இருந்தேன்னா தெரியவே இல்லை சார். சண்டை போடுறானுங்க, பாட்டு பாடுறானுங்க, ஆடுறானுங்க, பர்ஃபார்மன்ஸு பின்னுறானுங்க, ஐயோ தூள். அந்த ராம் என்னுடைய பையனாக நடிச்சிருக்கேன், ராமோட அப்பாவாக நான் நடிச்சிருக்கேன். எல்லாம் உள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ஒரு ஸ்டேஜில் நானே பேசாமல் சுவிகாரம் எடுத்துகிட்டு வாடா தம்பி ஒன்று அப்படின்னு கேட்குற லெவலில் அவங்க அப்பா அம்மாலாம் பதறி, சார் அது எங்கள் புள்ள விட்டுருங்க அப்படிங்கிற அளவு. அந்த அளவுக்கு பையனுக்கும் எனக்கும் அழகாக மேட்ச் ஆகி நல்ல ஒபீடியண்ட்டாக இருந்து 3 பேரும் அப்படி நடிச்சிருக்காங்க. பெரிய எதிர்காலம் இந்த திரைத்துறையில் உங்களுக்கு இருக்குது, மறந்துடாதீங்க இந்த அண்ணனை, சரி அப்பாவை. ஓகே, பெரிய ஹீரோ ஆச்சுன்னா போட்டுங்க நம்மளையும் படத்தில். ஓகே, சிறந்த எதிர்காலம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் குறிப்பாக சொல்கிற ஒரு 3 பேருடைய விஷயத்த சொன்னோம் சார். சாய் தினா அண்டு சவுந்தரராஜா அப்புறம் வினோதினி, இவங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு படத்தில் சூப்பராக அசத்தினாலும் பொது வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்கறையோட. சாய் தினாட்டெல்லாம் பேசுனீங்கன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த சிந்தனை இருக்குது பாருங்கள், இந்த உலகம் மாறணும், இது மாறணும், ஜாதி மதம்லாம் கடந்து போகணும்னு அந்த பேச்செல்லாம் பார்த்தா இவர் வில்லன் இல்லடா, இவன் நல்லவன்டா, இவனுக்கு ஒரு கோயில் கட்டணம் போல இருக்குங்கிற லெவலில் சாய் தினா அப்படி. சவுந்தரராஜா மண்ணின் மைந்தன். நான் சவுந்தரராஜா என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருக்கான்னு அவர் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு கேட்குறான், அவர் நல்லவராச்சே எதுக்கு போய் கட்சியில் சேர்ந்தாருன்னு. பாருங்கள், நல்லவங்கலாம் கட்சியில் சேர்றதுக்கே தகுதி இல்லைங்கிற லெவலுக்கு போயிருக்கும் போல இருக்காங்க. நல்லவங்க ஒரு ஆட்சிக்கு வரணுங்க, நல்லவங்க வரணும், நல்லவங்களாம் சேர்க்கணும், அவங்களெல்லாம் நம்ம தான் கொண்டாடணும். கண்டிப்பாக சவுந்தரராஜா படம் வர்றது தன்னை ஆளாக்கிக்கிறதுக்கோ தன்னை பிரிச்சுப்படுறதுக்கோ ஒரு அதிகாரத்துக்கோ அந்த எண்ணமே இல்லை. என்னால் ஒரு ஏரியாவில் இருக்கிற சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறத ஒரு பெரிய லெவலில் ஒரு மண்ணுக்கும் மக்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் சவுந்தரராஜா. அடுத்து என் கூட பேரா நடிக்கிற வினோதினி மேடம், நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட கண்டென்ட்டில். அவங்க வைரலான விஷயங்கள்லாம் பேசிடுறாங்க, அவங்க அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேசினாங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கூட வராமல் போய்டும், அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் அது கவலைப்படல, என் மனசுக்கு தப்புன்னு படுது சார், இது பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி க்ளீனாக பேசக்கூடிய ஒரு ஆட்கள். இந்த மாதிரி அற்புதமான நடிகர்கள், நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள், அருமையான கண்டென்ட்டோட ஒரு படம். இந்த படத்தில் நான் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம். இந்த படம் நல்லா ஓடணும். இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா ப்ரொடியூசர் சார் கன்ஃபார்மாக அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டே இருப்பார். ஜெயவேல் சாருக்கு ஷூர் ஷாட் ஹிட்டு கன்ஃபார்ம், நிச்சயம் அவர் ஜெயிப்பார். அவர் ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த படத்துக்கு வாழ்த்துக்கு சொல்கிறேன். கிளமன் சார் வந்து அடுத்து உதயா சாரை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னாரு. உதயாவோட ஃப்ரெண்டாக நடிக்க நான் தயாராக இருக்கேன். ஓகே, நன்றி. ஆறு டைரக்டர் இருக்கீங்க சார், எப்படி குரலை கொடுக்காங்க பார்த்தீங்களா? ரொம்ப நன்றிப்பா. எதுக்குப்பா புழலுக்கு போகணுமா, எங்கே போகணும் நான்? சரி, படத்துக்குள்ளே வந்துடும். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ ஜான் சார் அனைவருக்கும் நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, ஆனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்கப்பா. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் ராம், அப்துல்லா, ஆண்டனி இந்த படக்குழுவினருக்கு தான் போய் சேரும். தம்பி, குறுக்க பேசினா கண்டென்ட் வராதுப்பா, பரவாயில்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஒன்று கிளியர் பண்ணிடுறேன். இப்போ மோடின்னு சொன்னாங்களே, அதெல்லாம் நான்லாம் எதுவும் செட் பண்ணல சார், சரிங்களா?
நீங்கள் பாட்டுக்கு இல்லைப்பா நீங்கள் யதார்த்தமாக பதார்த்தமாக சொல்லிட்டு போயிடுறீங்க. நாம் கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இதுக்கு இது இல்லை. அதனால் அதுக்கும் எனக்கும் எதுவும் சம்மந்தம் எதுவும் இல்லை. இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 9 அது ஆரம்பிச்சிருச்சு. என் சித்தி பையன் அவன்கிட்ட கேட்டேன், அவன் பேர் ராம். அவன்கிட்ட கேட்டேன், ராம் யாருக்குப்பா ஓட்டு போடலாம் அப்படின்னா அவன் ஒரு பேர் சொன்னான். அதுக்கப்புறம் என் பக்கத்து வீட்டு பையன் அந்த தம்பிகிட்ட கேட்டேன், அப்துல்லா யாருக்குப்பா ஓட்டு போடலாம் அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், அவன் ஒரு பேரை சொன்னான். அப்புறம் தயாரிப்பாளர் கிளெமன் அவருடைய மகன் ஆண்டனி கிட்ட கேட்டேன், ஆண்டனி தம்பி யாருக்கிட்டா ஓட்டு போடலாம் அப்படின்னு. அவங்க 3 பேரும் சொன்னது இதே மாதிரி தான். நானும் கூட அவனை வந்து ஒரு நேரத்தில் பைத்தியம்னு சொல்லி கமெண்ட் பண்ணேன். இன்னைக்கு அவன் எங்கேயோ போயிட்டான்பா. இன்னைக்கு அவன் லட்சத்தில் சம்பளம் வாங்குற அளவுக்கு போயிட்டான். அப்போது இந்த 3 பேர்ட்டையும் நான் கேட்டேன். யார்கிட்ட? ராமுட்டையும் கேட்டேன், அப்துல்லாட்டையும் கேட்டேன், ஆண்டனிங்கிட்டையும் கேட்டேன். என்னடா தம்பி, இந்த தம்பியை வந்து எல்லாரும் திட்டுறாங்களே, எதுக்குப்பா அவங்களுக்கு ஓட்டு போட சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் இதே மாதிரி தான் ஹவுசிங் போர்டு கீழே நின்று நாங்களும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்து எங்களை நீ எங்கே உருப்பிட போகிற பைத்தியம் அப்படிலாம் சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ முடிவு பண்ணான், இவனை என் தலைவனாக ஏற்றுக்கிட்டு அடித்து தூள் கிளப்பி போயிட்டே இருந்தாங்க. பிக் பாஸுக்கு போன மாதிரி இதுவும் இந்த படமும் நல்ல பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதாங்க உண்மை. ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். நம்ம அதை வச்சு அவர் நல்லவரா கெட்டவரான்னு முடிவு பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், அந்த பிக் பாஸில் அந்த தம்பி ஒன்று யார் இப்போ வாட்டர்மெலனு ஒன்று வின்னர் ஆவான், இல்லை ரன்னர் ஆவான். நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாரு. ஏன்னா அவன் வந்து முடிவு பண்ணிட்டான், நம்மளை வந்து எவ்வளோ தான் திட்டினாலும் திட்ட திண்டுக்கல் குட்ட குண்டுக்கல் அப்படின்னு. ஸோ இது வந்து நான் பிக் பாஸுக்காக அப்படின்னு சொல்லவில்லை. இப்படி அடே படத்தை பற்றி தாண்டா பேசினுக்கிறேன், யார் இது? அப்படி இந்த ராம், அப்துல்லா, ஆண்டனி இவங்க எல்லாரும் எப்படி பிக் பாஸை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ராம், அப்துல்லா, ஆண்டனி அந்த படத்தையும் பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி நம்ம ஜாவா சுந்தரேசன் வாங்க, வணக்கம். நீங்கள் பேர் மாற்றினதுக்கப்புறம் இப்போ முன்ன இருந்ததை விட நல்லா பிரபலமாயிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த நேரத்தில் சிம்புதேவன் சாருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்து இன்னமும் புகழ் அடைய வச்சுருக்காரு. அதே மாதிரி சிம்புதேவன் சார், நீங்களும் எனக்கு வேறு ஒரு பேர் வச்சு மாற்றி கூப்பிடணும் சார். ஏன்னாக்கா கூல் சுரேஷ்ன்றதை நிறையா பேர் கமெண்ட்டில் வேறு மாற்றி கூப்பிடுறாங்க. அதனால் நீங்களே அந்த கூக்கு பதிலாக வேறு வார்த்தையாக போட்டுறாங்களா, தமிழில் இல்லை அகராதியில் இல்லை வார்த்தையெல்லாம் போட்டுறாங்க. அதனால் சிம்புதேவன் சார், எனக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேராக வைக்கணும், சரிங்களா? அதே மாதிரி மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் சொன்ன டைம் இல்லைன்னு உங்களை பற்றி தான் சரி, அப்புறம் பேசலை, விட்டுறேன். நான் பேச போகிறதில்ல, விட்டுறேன். ஆனால் ஒன்று சவுந்தர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொன்னான், ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் அப்படின்னு ஒரு மன்றம் வச்சு சில விஷயங்கள் பண்ணிட்டு வரீங்க. அதே மாதிரி நான் வந்து மரக்கன்றெல்லாம் கூட நட்டுட்டு வரேன். அதனால் நானும் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னாப்புல. நான் அன்றைக்கி ஏதோ ஒன்று நினச்சேன், ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது அதோட அர்த்தம். ஏன்னா நான் ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு வரும்போது 2-3 ஆட்டோவில் தான் ஆள் கூட்டின்னு வருவேன். ஆனால் இன்றைக்கி பஸ்ஸு வச்சே கூட்டின்னு வந்துட்ட போலப்பா. டேய், இது வந்து நமக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுறது தான். அதே மாதிரி என் நண்பன் தீனா, உண்மையிலே சொல்கிறேங்க, எப்படி எம்என் நம்பியா ஐயா அவர்களை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். ஆனால் நிஜத்தில் அப்படி ஒரு
ஒரு உன்னதமான நம்பிக்கையுடைய ஒரு பண்பான மனிதர். அப்படி தான் நான் வந்து தீனா அவர்களை பார்த்துட்டு வரேன். தீனா, நீ கருப்பாக இருந்தாலும் உன்னுடைய மனசு வெள்ளை தீனா. நீ கருப்பாக இருந்தாலும் நீ போட்டிருக்க சட்டை வெள்ளை தீனா. நீ படத்தில் வந்து வில்லனாக இருந்தாலும் நிஜத்தில் நீ நல்லவன். இதில் எந்த மாற்று கருத்து மேலே. ஏன்னா நீ பண்ணுற விஷயங்கள், நீ பேசுகிற விஷயங்கள் எல்லாமே நான் கவனிச்சுட்டு தான் வரேன். உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி தயாரிப்பாளர் கிளமன் சார் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கூல் சுரேஷ் சொன்னவொன்னே நான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அதுக்கு வரேன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் என்னன்னாக்கா, அவர் அடுத்த படம் எடுக்கிறாரு, அதில் நான் ஹீரோவாக நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையிலே நான் அதுக்காக தான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் அதே வார்த்தையை தான் அவர் உதயாபிரதாவும் சொல்கிறாரு. எனக்கும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அப்போ இதில் நிறையா பேருக்கு சொல்லி கூப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் உங்களுடைய நல்ல மனதிற்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அதே மாதிரி ஜெயவேல் சார் இயக்குனர் எப்படி ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்ற ஒரு ஆர்வத்தில் ஹாஸ்பிட்டல் வாசலில் நின்று பரபரப்பாக இருப்போமோ அதே பரபரப்பு இப்போ உங்கள்கிட்ட இருக்குது. இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பேரரசு சார் அவங்க வந்து உங்களுக்கு சில அட்வைஸ் பண்ணாங்க. அதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ நம்ம ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு போகிற அந்த என்ன மாதிரி ஏதோ குருட்டு வாக்கில் பேசிட்டு வந்துடும் அப்படின்னு இல்லாமல், அந்த புதிய இயக்குனருக்கு பல அறிகுறிகள் சொல்லி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னாக்கா அவருக்கு தான் தெரியும், அவர் சாதாரணமானவரில். மாங்காய் வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் எண்ணெய் வெட்டுறதுக்கும் ஒன்றை வெட்டுறதுக்கும் அருவா செஞ்ச கை அது. அதனால் அவங்கள மாதிரி நல்ல உள்ளங்கள் உங்களை வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷம். அதை விட பர்சனலாகவே எனக்கு இன்னொன்று என்னன்னாக்கா, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். நான் எதார்ச்சியாக பேரரசு சாரோட இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்குறேன். அவர் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காருங்க இன்ஸ்டாகிராமில். சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு என்னை ஃபாலோ பண்ணுற ஒரே மனிதர் அவர் தான் நினைக்கிறேன். அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். புரியுதுங்களா? நான் அப்போ நினச்சேன், அடடா நான் மொத்தமே ஒரு 4 பேர் தான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது. என் நண்பன் சந்தானம், சிம்பு, அப்புறம் லெஜண்ட், நான் ரசிகர் மன்றத்தில் இருக்கிற லெஜண்ட் அவர்கள். அதன் பிறகு நான் தெய்வமாக மதிக்கக்கூடிய பேரரசு சார் தான். ஏன்னா அவர் ஒரு அஜித் சார், விஜய் சார், கேப்டன் சார், இப்படி பல ஜாம்பவான்களை இயக்கிய அந்த இயக்குனர் என்ன ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்றப்ப, சார் உங்களை பாதம் தொட்டு வணங்குகிறேன் சார். ஏன்னா இது வந்து ஏதோ நான் அவரை பெருமைப்படுத்தணும் அப்படின்றத சொல்ல வரல, அவரோட குணத்தை இது வந்து வெளியில் தெரிய வைக்குது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். நேரங்காலம் கருதி போதுமா என்ன பேசவா? போதுமா? இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். எஸ்ஆர் பிரபாகர் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சார். எதுக்கு அப்படின்னாக்க, நான் இப்போ ஒரு படம் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கேன். அந்த படத்தில் வந்து ஒரு மாண்டேஜ் சாங் வருது. அப்போ வந்து அந்த இயக்குனர் என்கிட்ட சொன்னார், சுந்தரபாண்டியனில் வரும்ல பஸ்ஸில் போகும்போது மாண்டேஜ், டிக்கெட்டில் இருக்கும்போது மாண்டேஜ், அந்த மாதிரி மாண்டேஜ் சாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்கள், இப்போ வரும் இயக்குனருக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கீங்க. நன்றி 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 சார். இன்னும் நிறையா பேர். அப்புறம் பொன்ராம் சார், அவ்வளோதாப்பா முடிச்சிடறேன்ப்பா. பொன்ராம் சார், நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்குது. என்னன்னாக்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷமாக சாரை தெரியும். இது வரைக்கும் என்ன எந்த படத்துலையும் பயன்படுத்தவே இல்லை. நானும் விடாமல் அவருக்கு கஜினி முகமது மாதிரி விடாமல் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு படத்துக்கும் சொல்லுவார், இதில் கண்டிப்பாக இருக்குங்க, இப்போ என்ன கெட்டப்பில் இருக்குங்க, ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பார்த்துட்டு அடடா இதுக்கேற்ற மாதிரி இல்லை அப்படின்னாரு. பாருங்கள், இதுக்கு எவ்வளோ கைத்தட்டல். இதுக்கு இந்த கைத்தட்டலுக்காகவே, உங்களுக்காகவே, கேப்டனுக்காகவே உங்களோட அடுத்த படத்துக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணி தூள் கிளப்புறேன் சார். சரிங்களா? அப்புறம் அவ்வளோதான், வேறு யாரும். மதி சார், கதையின் நாயகனாகவும் தயாரிப்பாளராக இருக்கும் மதி சார், நீங்கள் வாழ்த்த வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஓகே, அவ்வளோதான், எல்லாரையும் பேசியாச்சு. அப்புறம் கடைசியாக இன்னொரு விஷயம், எனது நண்பர் ஸ்டண்ட் மாஸ்டர், இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் சுரேஷ் அவர்கள், அவர்கிட்ட வந்து என் பேர், ஏன்னா நான் அவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது தளபதி தினேஷ் மாஸ்டர் அவரோட அசிஸ்டண்ட்டுங்க அவங்களாம் ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணவர். அப்போ இவர் வந்து சொன்னார், அண்ணா நான் வந்து இதில் மாஸ்டர் ஆகிட்டேனே அப்படின்னு. பேருக்கு எதுவும் மாற்றிருக்கியாப்பா அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், இல்லைண்ணா வெறும் சுரேஷ் தானே வச்சுருக்கேன், ஆனால் நீங்களே கூட எதனா பேர் வச்சாலும் ஓகே தானே அப்படின்னாரு. என்ன அவர் ஒரு நிமிஷம், ஒரு டக்குன்னு வாங்க, ஒரு ரெடியாக நிற்கிறார், ஒரே நிமிஷம். இன்று முதல் ஸ்டண்ட் மாஸ்டர் அவர்கள், ஏன்னா மாஸ்டராக இருந்தாக்க ஏதோ ஒரு அடைமொழி இருக்கணும் இல்லையா, இந்த மாஸ்டர் பேர் வந்து சுரேஷ். இன்று முதல் சூடு சுரேஷ் என்று அழைக்கப்படுவார். சரிங்களா? உங்களுடைய ஃபைட்டு எல்லாமே அனல் பறக்கணும். அனல் அரசு மாஸ்டர் ஏற்கனவே இருக்கிறதுனால இன்று முதல் நீங்கள் சூடு சுரேஷ் மாஸ்டர் என்று அழைக்கப்படுவீர்கள். ஓகே,
வாழ்த்துக்கு. இன்னும் வேறு எதனா பேர் வேணும் அப்படின்னாக்க நம்ம சிம்புதேவன் சார்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட பேர் இல்லை. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். இல்லைப்பா? ரொம்ப ஆசைப்படுறீங்களாப்பா? தண்ணியில் இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேனு. இதுதான் தம்பி. நன்றி, நன்றிடா தம்பி.